Hello friends, welcome to online Tamila channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனல்ல கண்டினியூஸா C++, Java இது ரிலேட்டடா programming வந்து நம்மளுடைய சேனல்ல எடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்க அப்படினா இதுதான் first time நம்மளுடைய சேனல்ல யாராவது பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம வந்து engineering students வேற ஏதாவது programming line போணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க இல்ல சாஃப்ட்வேர் கன்சல்ட்ல போணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல bridge course அப்படிங்கறதை இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ அதுல ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா C programming எடுத்துட்டு இருக்கோம். சோ ஏற்கனவே வந்து நிறைய கிளாसेस வந்து போய் இருக்கு. சோ ஏற்கனவே பார்க்கணும் அந்த கிளாसेसலாம் அப்படி நினைச்சீங்கன்னா அதனுடைய வீடியோ லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இல்லனா சேனலை subscribe பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா C++ programming language அப்படினு சொல்லிட்டு இருக்கும். சோ அதுல போய் ஒன் பை ஒண்ணா பார்த்துட்டு வாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கன்னா அதாவது conditional statement. சோ அத பத்தி தான் இன்னைக்கு நாம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். சோ எப்படி வந்து இந்த conditional statement எதுக்காக வர்க் பண்றோம் அப்படிங்கறதையும் conditional statementனா என்ன அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். So conditional statement அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுல அந்த விதத்துல வரது என்ன அப்படினா if else அப்படினு சொல்லுவாங்க. சோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணனும்னா சில கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்றதுக்காக programmingல வந்து யூஸ் பண்ணுவோம். சோ எந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினு வெச்சீங்களேன். சோ எனக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்மென்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். at the same time வந்து பாத்தீங்கன்னா அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா ஒரு ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படினு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயும் இதுல இந்த ஸ்டேட்மென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படினா if இந்த இடத்துல என்ன கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷனை வந்து எழுதிக்குவீங்க. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருங்க. எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். இதுல வந்து என்ன ஸ்டேட்மென்ட் வேணுமோ அதுல எழுதுவீங்க. எல்லா ஸ்டேட்மென்ட் செமிகோலன் அந்த process எல்லாமே லைவ்ல நான் வர்க் பண்ணி காமிக்கிறேன். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா if இங்க கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கிற பட்சத்துல இந்த ஸ்டேட்மென்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட இங்க சொல்றேன். சோ ஒரு ஏஜ் அப்படினு வெச்சீங்களா. சோ ஏஜ் வந்து is greater than or equal to 18 அப்படினு இருந்துச்சு அப்படினா or greater than equal to தான் பெர்மிஷன். சோ greater than or equal to 18 அப்படினா இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா printfல வந்துட்டு நீங்க கொடுக்கலாம். அதாவது என்ன அப்படினா உங்களுக்கு eligible for வந்து voting அப்படினு சொல்லிட்டு இல்ல வேற என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த ஸ்டேட்மென்ட் இங்க கொடுக்கலாம். சரிங்களா? சோ ஒருவேளை இல்ல greater than இல்ல அப்படிங்கற பட்சத்துல நான் என்ன பண்ணனும்? சோ இந்த கண்டிஷன் whenever this condition is true at the time வந்து ஆட்டோமேட்டிக்கா கர்சர் வந்து இந்த ஓபன் and க்ளோஸ் பிராக்கெட் குள்ளார என்ன இருக்கோ அது வர்க் அவுட் பண்ணும். சரிங்களா? சோ இப்போ நான் இல்ல அப்படிங்கற பட்சத்துல என்ன else அப்படிங்கிறது போகும். அதாவது நான் below 18 அப்படிங்கற பட்சத்துல or below equal to 18 அப்படிங்கற பட்சத்துல சோ அப்ப என்ன பண்ணனும்னா not eligible அப்படினு கொடுக்கலாம். இல்ல நீங்க என்ன உங்களுக்கு எழுதணும்னு நினைக்கிறீங்களோ சோ அந்த process வந்து நம்ம கொடுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நீங்க ரியலிட்டிக்கா ப்ரோகிராம்ல யூஸ் பண்ணும்போது நிறைய பிளேஸ்ல இத வந்து யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஒரு என்ட்ரி ஏஜ் அப்படிங்கறத கேக்குறீங்க. சோ நான் scanfல ஒரு ஏஜ் வந்து கெட் பண்றேன். சோ கெட் பண்ணும்போது %d ஏஜ் அப்படிங்கறதுல கெட் பண்றேன். ஏஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் எடுத்துர்க்கேன். சோ ஏஜ் அப்படிங்கிறது வேரியபிளோட நேம். நீங்க என்ன ஏஜ் இங்க என்டர் பண்றீங்களோ அது வந்து வர்க் ஆகும். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படிங்கறத என்டர் பண்றேன்னா இங்க வந்து செக் பண்ணும் 20 is greater than 18 அப்படினு செக் பண்ணும். yes this condition is true. அப்ப இந்த பிராக்கெட் குள்ளார போய்ட்டு என்ன ஸ்டேட்மென்ட்ஸ் இருக்கோ அத வந்து பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? சோ அப்ப eligible for vote மட்டும் நான் கொடுத்திருக்கேன். சோ அதனால இது மட்டும் பிரிண்ட் பண்ணுது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் வந்து ஒரு if else அப்படிங்கிறது. சோ இதுல if elseல வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிஷன் ஃபால்ஸ்னா இங்க போயிடும். நெக்ஸ்ட் டைம் திரும்ப ரன் பண்ணும்போது ஒருவேளை 15 கொடுத்தீங்க அப்படினா else கண்டிஷனுக்கு சோ elseல என்ன வர்க் அவுட் பண்ணதோ அது வந்து போயிடும். ஓகேங்களா? சோ இதுலயே என்ன பண்ணிக்கும் அப்படினா அதாவது இன்னொரு if இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் if ஸ்டேட்மென்ட் அப்படிம்பாங்க. சோ மல்டிபிள்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க பார்க்கலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ரெண்டு ஸ்டேட்மென்ட்டை இதல வர்க் பண்ணி ரெண்டு if வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் if இதுக்குள்ளார any condition 1 சரிங்களா? சோ பிராக்கெட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். some conditions வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இங்க ஏதாவது கெட் பண்றீங்க. if the or இது மல்டிபிள் if னு சொல்லலாம் or nested if அப்படினு சொல்லலாம். nested if அப்படினா if within if within if குள்ளார ஒரு if வந்து யூட்டிலைஸ் பண்றது. ஓகேங்களா? சோ இப்படி கொடுத்தீங்க அப்படினா இந்த கண்டிஷன் if it is true அப்படினா உள்ள போய் இன்னொரு if எடுத்துக்கும். இங்க வந்து கண்டிஷன் 2. ஓகேங்களா? சோ இந்த பிராக்கெட் ஓபன் இதுக்குள்ள some ஸ்டேட்மென்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க ஒரு இந்த if ஓட க்ளோஸ் வந்து இங்க வரும். நீங்க இங்க வேணும்னா இந்த ifக்கும் ஒரு else எழுதலாம்.
இங்கே இஃப்க்கும் இங்கே வேணும்னா ஒரு எல்ஸ் எழுதலாம். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே ஒரு எல்ஸ் கொடுக்குறேன். ஸோ திரும்ப இங்கே போடுறேன். ஸோ இஃப் த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா திரும்ப இஃப் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணால் கண்டிஷன் 3 கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். கொடுத்துட்டு இங்கே இந்த இஃபோட க்ளோஸு நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். நான் இங்கே பாருங்கள், இந்த இஃபோட க்ளோஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற இடத்துல தான் நான் எல்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இஃப் இங்கே இது வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இது வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த இஃபே உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து இந்த எல்ஸ் வந்துடும். ஸோ இங்கே ஒர்க் அவுட் ஆகும். மேபி இந்த கண்டிஷனுக்குள்ளாரே நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா இங்கேயும் ஒரு எல்ஸ் கொடுக்கலாம். எல்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓப்பன் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கேயும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கிற பட்சத்தில் இங்கே போகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்க்கலாம். தட் இஸ் கால்டு வந்து நெஸ்டட் இஃப் வித்தின் இஃப் தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்கிறது. சின்ன ப்ரோக்ராம் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹேஷ் இன்க்ளூட் உங்களுக்கு தெரியும் stdio.h வேணும்னா நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ கொடுத்துருங்க. இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேத்மெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் math.h கொடுத்துடணும். ஸோ இதுக்குள்ளார நிறைய வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. தட் இஸ் வந்து சைன் யூஸ் பண்ணுறது, காஸ் யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கொயர் ரூட்டு. நான் அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு தனியாக ஒரு கிளாஸாகவே உங்களுக்கு போடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய்டு, அடுத்து மெயின் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸு. நான் இது லைவ்லேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக இப்போ இன்னும் எஃபெக்டிவாக புரியும். லைவில் போகும்போது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இன்ட்டு நான் வந்து 2 இதை வந்து வாங்கலான்னு நினைக்கிறேன். அதாவது என்ன, வீட்டில் 2 பர்சன் இருக்காங்க அப்படின்னா பர்சன் 1 அதாவது சைல்டு 1 அப்படின்னு வச்சுங்க, C1, C2 2 பேரோட ஏஜ் வாங்கலான் இருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா printfல நான் கொடுக்கணும், கம்பல்சரி /n கொடுக்கணும். என்டர் 2 சைல்டு நேம்ஸ், அதாவது ஆர் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சைல்டு நேம் கரெக்டாக படுத்துங்க. நீங்கள் சைல்டு நேம்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 சைல்டு ஏஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குறது வந்து ஸ்கேனஃபில் கெட் பண்ணுறீங்க. ஸோ வந்து கர்சர் வெயிட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ C1 அண்டில் C2வில் வந்து வேல்யூ வந்து கெட் பண்ணோம். என்னுடைய ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா C1 இஸ் கிரேட்டர் தேன் C2 printf மட்டும் கொடுக்குறேன். printfல C1 இஸ் எல்டர் தேன் C2. இதுக்கு கீழே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணுன்னாலும் எழுதலாம். இஃப் C1ஓட ஏஜ் வந்து பார்க்கலாம். C1ஓட ஏஜ் இஸ் greater than or equal to 18 அப்படின்னா ஸோ இங்கே நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம். எல்ஸ் ஒரு வேளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கர்சர் வந்து இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு நான் printf வந்து என்ன கொடுக்குறேன்னா C2 இஸ் greater or elder அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். தென் வந்து C1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த கண்டிஷனை வந்து ஓகேவா ஆகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இஃப் என்னாலும் நீங்கள் எல்ஸ்குள்ளாரையும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்கும்போது C2 இஸ் greater than or equal to 18 இருந்தாங்க அப்படின்னா நான் இங்கே வந்து printfல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் எனிதிங்ஸ் என்ன வேணுமோ இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா C2 வந்து எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ ஓட்டுன்னு கொடுத்துட்டு இல்லை வேறு எனிதிங்ஸ் என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இங்கே ஒரு க்ளோஸ், இது வந்து என்னதுன்னா மெயினோட க்ளோஸ். ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதனுடைய மீனிங் உங்களுக்கு தெரியும். அதாவது என்னதுன்னா கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த 2 லைனுக்குள்ளே போடுறது சிங்கிள் கமெண்ட் லைன், மல்டி கமெண்ட் லைன் சொல்லியிருக்கேன். 2 லைனில் போடுறது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ வந்து கர்சர் வந்து நான் சேவ் பண்ணி ரன் பண்ணேன் அப்படின்னா கர்சர் இங்கே வரும் C1 C2. இது இட் இஸ் கால்டு வந்து உங்களுக்கு ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் டிக்ளரேஷன் பார்ட்டு. எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுன்னு தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ C1 C2 ரெண்டு சைல்டோட ஸோ ஏஜஸ் வந்து கெட் பண்ண சொல்லுது. கெட் பண்ணி C1 C2வில் போடும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஏஜுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து கொடுக்குறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ C1 வந்து 17. அப்போது 17 இஸ் கிரேட்டர் தேன் 12. எஸ் கண்டிஷன் ட்ரூ இல்லையா? ட்ரூன்னு என்ன பண்ணணும்னா C1 இஸ் எல்டர் தேன் வந்து C2ன்னு சொல்லிடுறேன். ஸோ அடுத்த கண்டிஷன் இதுக்குள்ளே போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். C1 வந்து 17 இஸ் கிரேட்டர் தேன் 18 அப்படின்னா நோ எல்ஸ். ஸோ அப்போ இதை முடித்தோடனே என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்சர் இம்மீடியட்டாக இந்த மெயின் பார்ட்டுக்கு வந்துடும். இந்த எல்ஸை போய் எக்ஸிக்யூட் பண்ணாது. ரீசன் என்னென்னா இந்த கண்டிஷன் ஏற்கனவே ஃபால்ஸ் ட்ரூ ஆகி உள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் போகாது. இப்போ நான் இதையே அப்படியே எழுதுகிறேன். இது வந்து 12 பண்ணிட்டேன், இது வந்து 17 பண்ணிட்டேன். ஸோ இப்போ கர்சர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
12 is greater than 17 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். நோ, கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ இமீடியட்டாக இந்த இன்னர் இஃப்குள்ளெல்லாம் உங்களுக்கு போகாது. உடனே கர்சர் என்ன பண்ணிக்கணும்னா இந்த எல்ஸ்க்கு ஓடி வந்துடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிறைய வந்து ஒர்க் பண்ணிக்குவீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்ஸில் வந்துடும். ஸோ C2 இஸ் கிரேட்டர் தென் வந்து C1 போட்டுருவாங்க. இப்போ C2 வந்து அடுத்து செக்கிங் போது C2 வந்து 17 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 அப்படின்னு. நோ, த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த இஃப்குள்ளராக வராது. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே மெயினோட க்ளோஸ். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் அப்படிங்கிறது கரெக்டாக ஈக்குவலாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வரணும். இங்கே தப்பு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எரர் காமிக்கும். ரியல் டைமில் நீங்கள் எப்படி வந்து டர்போசி ஒர்க் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிஷனல், இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதில் வந்து நான் வந்து 2 சொல்லியிருக்கேன். சிம்பிளாக இஃப் எல்ஸ் எப்படி பண்ணுறது, அடுத்து வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸை நான் எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வீடியோவில். ஸோ இப்போ வாங்க லைவில் போய் நம்ம வந்து ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் ட்ரை பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து ஃபைனல் இயர், அதாவது 3rd இயர் போகும்போது ரொம்ப வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டே டு டே வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது எப்படி வந்து ரன் பண்ணுறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னு. ஸோ ஜென்ரலாக ஒன்றுமே கிடையாதுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் உங்களுக்கு என்னென்ன தேவை, பிரின்சிபல் அமௌண்ட் வேணும். ஸோ அப்போ P வேணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ நாளைக்கு அப்படிங்கிறது வேணும். ஸோ அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ இது மூணையும் நம்ம கெட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது சிம்பிளான விஷயந்தான். எப்படி வந்து லைவில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம கால்குலேஷனுக்கு போயிடலாம். #include stdio.h. ஸோ இது ஹெட்ரு ஃபைல். மேத் ஃபங்க்ஷன் வேணும்னா போட்டுக்குங்க, தேவைன்னா போட்டுங்க, தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஸோ math.h. ஸோ இங்கே வந்து நான் void மெயின் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்ன தேவை, பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அடுத்து டைம் டியூரேஷன், இது 3 வேணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்குலேட் பண்ண ரிசல்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். மேபி ஃப்ளோட் வேணுனாலும் நீங்கள் அதை கொடுத்துக்குங்க. சம் ஆஃப் வேல்யூ அப்படின்னு, சம் வேல்யூ ஆர் எனிதிங் உங்களுக்கு என்ன வேணும், இன்ட்ரெஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா printf enter principal வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ செமிக்கல் கொடுத்துட்டேன். என்டர் பண்ணுற வேல்யூவை நான் எங்கே கெட் பண்ணோம் அதுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் வந்து என்ன கொடுத்துருக்கேன், P அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ P இங்கே வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ளோட்டில் கூட அசைன் பண்ணிக்கலாம். நான் இன்டீஜர்லேயே தான் போட்டு காமிக்கிறேன். scanf. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா printfல அடுத்து ஸ்லாஷன் யூஸ் பண்ணுங்கள். நான் நிறையா டைம் சொல்லிட்டேன். என்டர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கொடுங்க. எல்லாமே நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா scanf ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எங்கே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன், ஆர் அப்படிங்கிறதுல ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆம்ப்ரஷன் ஆர், அவ்வளோதான். உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம், எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிறது. ஸோ என்ன ரிசல்ட் வருதோ அதில் ஸ்டோர் ஆக போகுது. அதை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறீங்க. ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்ட் வேல்யூஸ் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். அதை எது வேணாலும் %f அது. ஸோ கமா, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கேயும் நீங்கள் /n கொடுத்துக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. நான் ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு. நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேட்குது. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். டைம் டியூரேஷன் ஒரு 12 months அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு கால்குலேஷனு. ஸோ இந்த மாதிரி என்ன கால்குலேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அந்த இஃப் அதெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்சால் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து லைவ் கிளாஸில் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போயே வந்து லென்த்தியாக வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக கிளாஸஸ் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிருக்கேன். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes தான் மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு நாள் வந்து தியரி எடுத்தேன், நெக்ஸ்ட் டே வந்து அது லைவில் ஒர்க் பண்ணி காமிச்சு ப்ளஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சால் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ கீப்பான வந்து கன்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்லைன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப்பான் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். ப்ளஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி 5:30க்கு நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும்.